السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل درجات مما عملوا وليوفيهم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من حسن الإسلام المرء تركه ما لا يعنيه، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேன்மக்களே, இந்த வாரம் இஸ்லாத்தில் முக்கிய தினங்களை ஓரக்கட்டும் முஸ்லிம்கள் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே மனிதன் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொள்கிறான். அதே நேரத்தில் அதை அடைந்து கொள்ள ஆர்வமும் படுகிறான். அந்த வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பங்களில் கிடைக்கப் பெறுகின்ற அந்த அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய ரசூல் நபியிடத்தில் அது அங்கீகாரத்தையும் மரியாதையும் முஸ்லிமின் அடையாளத்தையும் பெற்று தருகிறது. ஆனால் ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், அல்லாஹ் ரசூலிடத்தில் அங்கீகாரத்தை பெற்று தருகிற முஃமினின் முஸ்லிமின் அடையாளத்தை பெற்றே ஆக வேண்டும். ஏனென்றால் அதற்கு ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தில் எதுவெல்லாம் மிக முக்கியமான தினங்களோ முக்கியமான நாட்களோ அந்த தினங்களை அந்த நாட்களை ஒரு முஸ்லிம் கடைபிடித்தாக வேண்டும். அந்த நாட்களில் தங்களுடைய நேர காலங்களை பயன்படுத்தி ஆக வேண்டும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஒரு முஸ்லிமுடைய மதிப்பும் மரியாதையும் மானமும் எல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களில் தான் அடைந்திருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், ஒரு முஸ்லிமுடைய மானம் எல்லாவற்றையும் இஸ்லாம் ஒரு சிறப்புக்குரிய நாட்களிலே உள்ளடக்கி இருக்கிறது. அந்த சிறப்புகளை எல்லாம் ஒரு முஸ்லிம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சிறப்பான தினங்களை ஒரு முஸ்லிம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி அடைந்து கொண்டால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெற முடியும். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கண்ணியத்தையும் துஆவையும் பெற முடியும். இந்த உலகத்திலும் கண்ணியத்தையும் மறு உலகத்திலும் கண்ணியத்தையும் பெற முடியும். முக்கிய தினங்களை எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே ஓரங்கட்டப்படுகிறது. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நாட்களை எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். முஸ்லிம்களிடத்திலே இஸ்லாத்திற்கான சில சிறப்புக்குரிய நாட்களை மதிக்கப்படுவதாக தெரியப்படுவதில்லை.
இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சிறப்பு தினங்களை எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு தள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் உருவாகியிருக்கிறது. குறைவான ஆயுட்காலத்தில் அல்லாஹு தாலா நமக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறான். கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது. அந்த கொஞ்ச காலகட்டத்தில் நாம் செய்யப்படுகின்ற அமல்களை கொண்டுதான் அல்லாஹ் நிரப்பமான கூலியை நமக்கு தருவார். மூமின்களுடைய முஸ்லிம் உம்மாவுடைய ஆயுட்காலம் 60 தான். ஆனால் நாம் செய்கிற அந்த 60 கால ஆயுட்காலில் உள்ள அந்த அமல்களை எல்லாம் பல 100 ஆண்டுக்கு மேல் நாம் செய்த நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்றால் அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களை நாம் பயன்படுத்தியதால் தான். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த நாட்களை நாம் அந்தந்த காலகட்டத்திலே ஞாபகம் வைத்து அந்த சிறப்பான நாட்களை நாம் நேர காலத்தை அதற்கென பயன்படுத்தினால் அந்த நாட்களில் சொல்லப்படுகிற சிறப்புகளை, அந்த நாட்களில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பரக்கத்துக்களையும் ஒரு முஸ்லிமால் கண்டிப்பாக பெற்றிட முடியும். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 10 இரவுகள் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது மார்க்கத்தினுடைய உலமாக்கள் அந்த 10 இரவுகளுக்கு விளக்கம் தருவார்கள். லைலத்துல் கத்ர் இரவு, ஷபே மெஹராஜுடைய இரவு, ஷபே பராத்துடைய இரவு, ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய இரவு, ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய இரவு, முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவுடைய இரவு, அரஃபாவுடைய நோன்பினுடைய நாளுடைய இரவு, இப்படி வரிசையாக இஸ்லாத்திலே 10 நாட்கள், 10 நாட்களுடைய இரவுகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சத்தியம் என்று சொல்லுகிறான். அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகள் தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்கள், முக்கியமான நாட்கள் என்று நீங்கள் 365 நாட்கள்ல இஸ்லாத்துல நீங்க தேடி போனா இந்த 10 நாட்களை தவிர உங்களால வேற எந்த நாட்களையும் வருஷத்துல எங்கிருந்து எதையும் கொண்டு வந்துடவே முடியாது. 12 மாதங்கள் இந்த சொல்லப்பட்ட 10 இரவுகள் தான் திரும்ப திரும்ப இஸ்லாத்திற்குள்ளே சுத்தி சுத்தி வரும். இந்த நாட்களை தான் முஸ்லிம்கள் பயன்படுத்த வேண்டும். இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, முஸ்லிம்களுக்கு சலிச்சிருச்சு, போர் அடிச்சு போயிடுச்சு, குளிச்சு போயிடுச்சு. ஒரே மேகராஜ் 7 வானத்தை பத்தி பேசுவீங்க, ஒரே பராத்து 3 யாசின் ஓதுறதை பத்தி பேசுவீங்க, ஒரே லைலத்துல் கத்ர் நின்று வணங்கினா 84 ஆண்டு நன்மன் பேசுவீங்க, ஒரே பெருநாளுடைய இரவு ஹயாத்தாக்குன்னு பேசுவீங்க, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது சிறப்பு சொல்லுவீங்க, கடந்த ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆஷுராவுடைய நோன்பு வச்சா கடந்த ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வெகுமதியான நாட்கள், இதைதானே சொல்ல போறீங்க, இதுதான் காலங்காலமா கேட்டு கிடக்கிறோமே அப்படின்னு சொல்லி இன்றைய இந்த உம்மத்தில் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய நாட்களை எல்லாம் ஓரங்கட்டப்படுகிறது. பிற சமயத்திலே, மாற்று சகோதரருடைய சமயத்திலே, கலாச்சாரத்திலே இந்த பொங்கல் பண்டிகை என்று, போகி என்று என்ன செய்வார்கள், வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எல்லாம் போட்டு எரிப்பார்கள். வீட்டுல என்னென்னலாம் ஆறு அழு பரிசு இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டாந்து தெரு நடு உச்சத்தில போட்டு என்ன செய்வாங்க, நெருப்பை கொளுத்தி எல்லாத்தையும் எரிப்பாங்க. நமக்கு பிடிச்ச பீடெல்லாம் போகட்டும், எல்லாம் ஒழியட்டும்னு சொல்லி பழைய பொருட்களை போட்டு எரிப்பாங்க. அதை பார்த்து அப்படியே இஸ்லாமிய சமூகம் அவர்கள் நெருப்பை மூட்டி எரிக்கிறார்கள். நாம் உள்ளத்திலே என்ன செய்கிறோம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நாட்களை வேண்டாம் என்று ஓரம் கட்டி விடுகிறோம். அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த நிலை எல்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கு கண்டிப்பா மாறி ஆக வேண்டும். இஸ்லாத்தில முக்கிய தினங்களை ஓரங்கட்ட நாம் பழகிட்டால் இஸ்லாத்துக்குள்ள நாம இருக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இஸ்லாத்துல நாம் ஒரு முஸ்லிமா வாழ்றோம் சொன்னா நமக்கு சொல்லப்பட்ட ஷரியத்தினுடைய சட்டங்கள், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய நாட்களுடைய சிறப்புகள் குறைந்தபட்சம் 10 இரவு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அந்த 10 நாட்களுடைய சிறப்பு, 10 இரவுடைய சிறப்பையாவது ஒரு முஸ்லிம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆலிம் ஆகிடணும், ஒரு ஹாஃபிஸ் ஆகிடணுன்றதும் அல்லாஹ்வுடைய நாட்டம். எல்லாராலையும் ஆலிமாவும் ஹாஃபிஸ் ஆயிட முடியாது. ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் முயற்சி எடுத்தால் லைலத்துல் கத்ர் என்றால் என்ன, முஹர்ரம் என்றால் என்ன, ஷபே மெஹராஜ் என்றால் என்ன, ஷபே பராத் என்றால் என்ன, ஆஷுரா என்றால் என்ன, அரஃபா என்றால் என்ன,
2 பெருநாள் இரவுடைய சிறப்பு என்றால் என்ன? இவைகளை எல்லாம் ஒரு முஸ்லிம் 15 வயதை தொடுகின்ற காலகட்டத்திலிருந்து இந்த நாட்களுடைய சிறப்புகள், இந்த நாட்களில் அமல் செய்தால் என்ன கண்ணியம், என்ன மரியாதை என்பதை எல்லாம் சிறு வயதிலிருந்து பழகினால் மட்டும்தான் அவன் 70 வயது 80 வயது வாழக்கூடிய காலம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இந்த 10 இரவுகளை அவன் கண்ணியப்படுத்துவான். இந்த சிறப்புகளை எல்லாம் தெரிந்திருக்க தவறிய இந்த உம்மத்து ஏற்பட்ட விளைவுகள் என்ன? ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பள்ளிவாசலில் மெஹராஜுடைய நாளில் போய் பாருங்க, ஈ அடிக்கிற மாதிரி இருக்கும். பராத்துடைய நாள்ல போய் பாருங்க, கொசு ஓட்டுற மாதிரி இருக்கும். லைலத்துல் கத்ர் இரவு, சிறப்பு பெற்ற இரவு, அந்த நாளிலே பள்ளிவாசல் இறுதியாக துவா ஓதுகின்ற பொழுதுதான் கூட்டம் பள்ளிவாசலில் வரும். லைலத்துல் கத்ர் பயான் 1 மணி நேரம் மூச்சை குடிச்சு பேசுற அந்த பயான் கேட்பதற்கு மஹல்லாவில் யாரும் வர மாட்டார்கள். இப்படி முக்கிய நாட்களுடைய சிறப்புகளை, அது சம்பந்தமான ஆயத்து ஹதீசுகளை, வரலாறுகளை, இஸ்லாம் என்ன சொல்ல வருகிறது என்பதை கேட்க தவறின் காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்த உம்மத்திற்கு இஸ்லாம் சம்பந்தமான, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஒன்றும் தெரியாமல் பூஜ்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் பேசுவான், வலிகுல்லி உம்மத்தின் வலிகுல்லி தரஜாத்தும் மிம்மா அமிலு வலிவஃபியஹும். ஒவ்வொரு மனிதரும் தான் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு தான் என்ன செய்கிறார்கள்? நன்மை கிடைக்க வேண்டும், தனக்கான செயலுக்கு முழு நன்மை தான் பெற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு மனிதரும் அமல் செய்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு தொழில் வர்ற நாம எந்த எண்ணத்துல வர்றோம்? நமக்கு நன்மை கிடைக்கணும். நோன்பு வைக்கிற நாம் எந்த நியத்துல நோன்பு வைக்கிறோம்? நமக்கு நன்மை கிடைக்கணும். ஹஜ் உம்ராக்கு போகக்கூடிய எந்த நியத்துல போறோம்? நமக்கு நன்மை கிடைக்கணும். இப்படி மார்க்கத்துல ஒவ்வொரு அமலும் செய்வதனுடைய முன்னணியில் முதல் எண்ணம் உள்ளத்துல என்ன பிறக்கிறது? இதனுடைய முழு சவாபு எனக்கு கிடைக்கணும். அந்த எண்ணத்தில் தான் ஒவ்வொரு அமலும் நாம் செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யக்கூடிய நாம் அந்த அமலுடைய காலகட்டங்கள், அதற்கான நேரங்கள் வருகின்ற பொழுது பள்ளிவாசலில் மஹல்லாவை சார்ந்த இஸ்லாமியர்கள் அறவே அதில் கலந்து கொள்வது கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய அமலுக்கு தான் நன்மை அவர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்படும். யார் எந்த அமலை டார்கெட் பண்ணி செய்யறாங்களோ அந்த அமலுக்கான முழு நன்மை அவர் பெற்று விடுவார். ஹதீஸ்ல பெருமானா சொல்வார்கள், மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தர்கஹு மாலா யஅனி. ஒரு முஸ்லிமுக்கு அழகு என்ன தெரியுமா? தனக்கு தேவையில்லாததை எல்லாம் விட்டு தள்ளுவான். தனக்கு எது தேவையில்லையோ ஒரு முஸ்லிம் அதை விரும்பவே மாட்டான். அப்ப இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துல எந்த நிலைக்கு வந்துட்டாங்க? மெஹராஜ் தேவையில்லை, பராத்து தேவையில்லை, லைலத்துல் கத்ர் தேவையில்லை, எந்த சிறப்பு பெற்ற இரவும் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு இஸ்லாமியன் முடிவுக்கு வந்து விட்டால் அவன் உண்மையான இஸ்லாமியன் இல்லை என்றார்கள் கண்மணி நாயகம். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லி காமிக்கிறார்கள்? ஒரு முஸ்லிம் தனக்கு தேவையில்லாததை விட்டு விடுவான். இவையெல்லாம் தேவையில்லாததையா? இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நாட்கள் ஒரு முஸ்லிமுக்கு அவசியமானது, கண்டிப்பா அவன் தெரிந்திருக்க வேண்டும். இதை ஒருவன் தேவையில்லை என்று தூரமாக்கினால் உண்மையிலே அவன் இஸ்லாத்தை விட்டு தூரமாகிவிட்டான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாஹுத்தீன், சுல்தான் சலாஹுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மார்க்க இறை நேசர், ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு வக்து தொழுகை விட்டது கிடையாது. சக்கராத்துடைய நேரத்திலே படுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாவுகளிலே குர்ஆன் வசனம் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி எல்லாம் சக்கராத்துடைய நேரத்திலே ஆறுதல் சொல்ல வரக்கூடிய ஒரு இடத்திலே குர்ஆனை ஓதி காட்டுங்கள், தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீர்கள். சலாஹுத்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்க இறைநேசர் வாழ்ந்த காலத்திலே ஆடை விஷயத்தில், உணவு விஷயத்தில், தங்களுடைய வாழ்க்கை அன்றாட விஷயத்தில் ஒரு எளிமை வாழ்க்கையை கடைபிடித்தவர்கள். அரசியல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கடைபிடித்தவர்கள். சலாஹுத்தீன் இந்த இறைநேசர் ஒரு போருக்கு தளபதியாக போனாலும் சாதாரண வீரராகவே செயல்படுவார். சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மனித நேயத்தோடு, மனிதாபிமானத்தோடு, மனிதத்தோடு வாழ்ந்தவர்கள், கருணை உள்ளம் படைத்தவர்கள். எல்லாவற்றையும் தாண்டி குர்ஆனிலே சூரத்து தௌபா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதுல கடைசி வசனம் 129வது வசனம்,
ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்ற இந்த ஆயத்தை மாத்திரம் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவ்வப்போது தாங்கள் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு சாதகமா எனக்கு பாதகமாக எது நடந்தாலும் ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன், அவனை தவிர எனக்கு வேறு இறைவன் கிடையாது, அல்லாஹ் மகத்துவமிக்க அரிசின் ரப்பாக இருக்கிறான் என்ற இந்த வசனத்தை மாத்திரம் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அதிகம் இந்த ஆயத்தை ஓதுவார்கள். மரண படுக்கையில் இந்த ஆயத்தை அதிகமாக ஓதினார்கள் என்று கிதாபுகளிலே காண கிடைக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டது பின்னணி என்ன தெரியுமா? இது அத்தனைக்கும் அவர் எப்படி சொந்தக்காரனாக மாறினார் என்று கேட்டால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், சலாஹுதீன் சுல்தான் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மார்க்க சபைகளிலே எந்த சபை எங்கு பயான் நடந்தாலும் ஒரு மஜ்லிஸ மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு மஜ்லிஸ மிஸ் பண்ணது கிடையாது. பெரிய ஆட்சியாளர், பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர், ஊர் உலகம் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. ஆனால் மார்க்க சம்பந்தமான பயான் என்று சொன்னால் முதல் சஃபிலே முதல் ஆளாக உட்கார்ந்து இருப்பார்கள். அப்படி முதல் சஃபிலே முதல் ஆளாக உட்கார்ந்து பரக்கத்தினால் தான் இவ்வளவு குணாதிசயங்கள் சுல்தான் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹியுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கப்பட்டது. நாமளும் 60 வருஷமா 60 வருஷமா தொழுதுட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு குணத்துக்கு நம் சொந்தக்காரரா இருக்கிறோமா? பேசுற நாம் கேட்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு குணம், பொறுமை என்ற குணம் நம்ம இடத்துல வந்திருக்கா? பொறுமையை பத்தி தெரியல. பணிவு என்ற குணம் நம்ம இடத்துல வந்திருக்கா? பணிவை பத்தி தெரியல. ஒவ்வொரு ஜும்மாவிலும் நாம் தாமதமாக வருவதனால் அங்கு என்ன பேசப்பட்டது என்று தெரியாமலே ஒரு சமூகம் மடமையாக வந்து தொழுது கொண்டு போறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சிறப்புக்குரிய நாட்களை மஹல்லாவில் உள்ளவர்கள் அதை கடைபிடிக்க தவறியதால் மெஹராஜ்னா பூஜ்ஜியம், பராத்னா பூஜ்ஜியம், லைலத்துல் கதர்னா பூஜ்ஜியம், அரஃபா ஆஷுரானா பூஜ்ஜியம். உனக்கு என்னதான் தெரியும்? எனக்கு தெரிந்ததெல்லாம் சாப்பிட மட்டும் தான் தெரியும், தூங்க மட்டும் தான் தெரியும். இந்த ரெண்டை மாத்திரம் இன்றைய இஸ்லாமியர்கள் தெளிவாக கடைபிடித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்டவர்களாக வாழவே கூடாது. இஸ்லாத்தில் முக்கிய தினங்களை ஓரங்கட்டக்கூடிய முஸ்லிம்களாக இன்றைக்கு நவீன முஸ்லிம்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் இடத்திலே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சிறப்புக்குரிய நாட்களுடைய மதிப்பு உள்ளத்திலே கண்டிப்பாக பிறக்க வேண்டும். இஸ்லாத்திலே முக்கிய நாட்களை வீணடிப்பது என்பது மார்க்கத்தில் ஆகுமானப்பட்டதல்ல. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களை வீணடிக்காமல் அதை பரிபூர்ணமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாள் 4 விஷயத்தை கடைபிடிக்கணும். முதல் விஷயம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்திலே நேரம் தாழ்த்தக்கூடாது. 2வது விஷயம், தன்னுடைய அறிவை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே காலதாமதம் செய்யக்கூடாது. 3வது விஷயம், நாம் நல்ல அமல்களில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த நாட்களை அந்த நேரங்களை வீணடித்திடக்கூடாது. 4வது, ஒரு குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை பொதுவோக்காக விட்டுவிடக்கூடாது. இந்த 4 பண்புகள் எவனிடத்தில் இருக்கிறதோ, யாரிடத்துல வந்து விட்டதோ, கண்டிப்பாக அவர் பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்ந்தவர். அதுல 3வது பாயிண்ட், நல்ல அமல்களுக்கான காலங்களை நேரங்களை ஒரு முஸ்லிம் பயன்படுத்தி ஆக வேண்டும். இன்றைக்கு மெஹராஜ் இரவு என்றால், இன்றைய இஷாவுக்கு பிறகு பயான் என்றால், எவ்வளவு பெரிய தலைக்கு மேல வேலை இருந்தாலும் மருத்துவத்திற்கு போகக்கூடிய வேலையை தவிர, ஏன்னா மருத்துவம் கண்டிப்பா போய்தான், வயிற்றால போகும்போது உட்காந்து பயான் கேட்டு எடுக்க முடியாது, வாயால வாந்தி எடுக்கும்போது உட்காந்து ஆர்வமா பயான் பேசிட்டு இருக்க முடியாது. மருத்துவத்தை தவிர வேற எந்த வேலையா இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும், ஏன் ஏரியாவுக்கு பெரிய தலைவராகவே இருந்தாலும், மெஹராஜ் பயான் என்று ஏலான் பண்ணினால் உன் பாதங்கள் பள்ளிவாசலை நோக்கித்தான் வர வேண்டும். அதே 7 வானம், அதே 3 யாசினே, அதே 84 வருஷம் என்று அரைத்தமாவே அரைப்பீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டு காலத்தையும் நேரத்தையும் இப்படி கடத்தி கொண்டு போனால் பின்னால் ஒரு சமுதாயம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்திற்கு ரமலான் என்றால் என்ன கூட தெரியாம போயிடும். ரமலான் என்று சொல்லுங்கள், ஒரு மண்ணும் தெரியாது. பின்னால் ஒரு சமூகம், வருங்கால சமுதாயத்தினருக்கு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களில் ஆக பெரிய சொத்து காசு பணம் கிடையாது, நல்ல இயற்கையான சுவாசிக்கக்கூடிய காற்று, அவர்களுக்கு சுத்தமான தண்ணீர். இதைதான் நாம் அவர்களுக்கு வருங்கால தலைமுறைக்கு தரக்கூடிய சிறந்த சொத்து என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். அது போன்று தான்
இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களுடைய சிறப்பம்சங்கள், ஒரு நாளினுடைய கண்ணியம் என்ன என்பதை எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு நாமும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் தெரியப்படுத்தும் நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. பயானம் ஏழான் பண்ணிட்டா பாபாவும் வர்றதில்ல, மகனும் வர்றதில்ல, அம்மாவும் வர்றதில்ல. ஒரு குடும்பமே மஹல்லாவில் சொல்லப்படுகிற பயானுடைய ஏழான் மஜ்லிஸுக்கு இப்படி வராம எல்லா காலத்திலும் அந்த மஜ்லிஸுகளை புறக்கணிச்சுட்டு இருந்தா இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அறிவு சார்ந்த சிறப்புக்குரிய நாட்டுடைய மதிப்பை என்றைக்குத்தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம்? அன்பார்ந்தவர்களே, உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு குர்ஆனிலே ஏறக்குறைய 500 ஆயத்து இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு பெண்கள் எல்லாம் ஹிஜாப் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணமே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான். அவர்கள் கவலைப்பட்டதால் தான் அல்லாஹ் பெண்களுக்கு ஹிஜாபுடைய வசனத்தை இறக்கினார். 500க்கும் மேற்பட்ட வசனங்கள் குர்ஆனிலே இறக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு மூல காரணம் அதற்கு உமர். அப்படிப்பட்ட உமர் ஒரு முறை என்ன செய்கிறார்கள்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து போனதற்கு பின்னால், அன்றைக்கெல்லாம் தொழுகைக்கு பாங்கு கிடையாது, டைமுக்கு பாங்கு சொல்ற ஒரு மரபுலாம் கிடையாது. ஒன்னா ஒரு இடத்துல கூடுவாங்க, அப்படியே தொழுகுப்பாங்க, நேரத்தை மட்டும் குறிச்சு வச்சுப்பாங்க, வெளிச்சத்தை கவனிச்சு. சஹாபாக்கள்கிட்ட உமர் கேட்டாங்க, இந்த 5 வேளை தொழுகைக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளை நாம் பதிவு செய்யணும், மக்களை அழைப்பதற்கு என்ன செய்யலாம்? சஹாபாக்கள் சில பேர் சொன்னாங்க, கிறிஸ்துவர்கள் மணி அடிப்பதை போன்று மணி அடிக்கலாம் உமரே, வேணாம். யூதர்கள் ஒரு சப்தத்தை எழுப்புவார்கள், அது போன்று நாம் என்ன செய்யலாம்? ஒரு சப்தத்தை எழுப்பலாம், அதுவும் வேணாம். உமரே சொன்னார்கள், நாம் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், ஒரு அழைப்பாளரை நியமிக்கலாம், அது வரைக்கும் பாங்கு சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு ஆளை நியமிக்கலாம் இஸ்லாத்துல கிடையாது. யாருக்கும் வரல சிந்தனையில, ஆளுக்கு ஒண்ணு சொன்னாங்க, எல்லாம் மாற்றமா சொன்னாங்க. ஆனா உமர் மாத்திரம் தான் சரியாக சொன்னார், ஒரு ஆளை நியமிக்கணும். அப்படி சொன்ன அடுத்த கணம் பிலால் ரலியல்லாஹு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க போய் பாங்கு சொல்லுங்க. தொழுகைக்கு வர்றவங்களை எப்படி அழைக்க முடியும்? இந்திரானர் முஸ்லிம்களே தொழுகைக்கு வாங்க அப்படியே அழைக்க முடியும்? அல்லாஹ்க்கு சொல்லி அழைச்சாலே வர மாட்டேங்கிறோம். அல்லாஹ் தான் பெரியவன், உன் கடையை விட, உன் வியாபாரத்தை விட, உன் சொத்தை விட, உன்னுடைய அதிகாரத்தை விட, உன் அந்தஸ்தை விட, இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு வார்த்தை தான் அல்லாஹு அக்பர். எப்ப பள்ளியில அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாங்களோ, நாம எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் இந்த வார்த்தை அது தூக்கி சாப்பிடணும். அல்லாஹ் அக்பர் சொல்லியே வராத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எப்படி மக்களை அழைப்பார்கள்? அந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு சொல்லி தருகிறார்கள். சொல்லுங்கள், அல்லாஹு தான் பெரியவன், அல்லாஹு தான் பெரியவன். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுக்கு துணை, அல்லாஹ்வுக்கு துணை இல்லை, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றெல்லாம் வார்த்தைகளை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரலி அவர்களுக்கு சொல்லி தருகிறார்கள். சொல்ல வந்த செய்தி, உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாழும் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சபைகளில் கலந்து கொண்டதின் காரணத்தினால் தான் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இது போன்ற காலகட்டத்தில் தக்க ஆலோசனைகள் கொடுக்க முடிந்தது. மஜ்லிஸுகளை பயன்படுத்தப்பட வேண்டும், இஸ்லாத்துடைய முக்கிய தினங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நாட்களை நாம் ஓரம் கட்டினால் நமக்கு வருங்காலத்திலே ஒரு இஸ்லாம் சம்பந்தமான ஒரு மசூரா கேட்டா கூட நமக்கு அது சம்பந்தமா ஆலோசனை கொடுப்பதற்கான அந்த எண்ணங்களை, சிந்தனை அல்லாஹ் தஆலா உள்ளத்துல போடவே மாட்டான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துல வருவதற்கு முன்னால் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இஸ்லாத்திலே வந்ததற்கு பின்னால் இஸ்லாமே மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற அளவுக்கு ஒரு அற்புத வாழ்க்கை அவர்களால் வாழ முடிந்தது என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாழும் காலம் எல்லாம் பெருமானாருடைய சபைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார் கூடுதுன்னா முதல் சஃப்ல அபூபக்கரும் உமரும் தான் அமர்ந்திருப்பார்கள். பள்ளிவாசல இன்னைக்கு மெஹராஜ் பயான் சொன்னா முதல்ல வண்டி எடுத்துட்டு போகக்கூடியவங்க நாமள தான் இருக்கிறோம். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அதே 7 வானம், அதே 3 யாசின், அதே 84 வருடம் அரைச்சமாவு தான் அரைக்க போறீங்க, போயிட்டு வர ஹசரத் சொல்லிட்டு அஜர்த்துக்கே பயான் செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு கிண்டலும் நக்கலும் நையாண்டியும் இன்னைக்கு இந்த சமூகத்திடத்துல உருவாகி விட்டது. தடால் புடால் எல்லா ஏற்பாடும் செய்வாங்க பள்ளிவாசல். நீங்க பாருங்களேன், மெஹராஜா இருக்கட்டும், பராத்தா இருக்கட்டும், லைட் தடால் புடால் ஏற்பாடு. பிரியாணி சமைப்பாங்க, தால் சாப்பிட்டு சமைப்பாங்க, லட்டு ஜாங்கிரி அது இது ஆகுன்னுவாங்க. ஆனா மஜ்லிஸ்ல யாருமே உட்கார மாட்டாங்க.
அது லைலத்துல் கத்ர் மஜ்லிஸா இருக்கட்டும், பராத்துடைய மஜ்லிஸா இருக்கட்டும், மெஹராஜுடைய மஜ்லிஸா இருக்கட்டும், யாருமே உட்கார மாட்டாங்க. பாவப்பட்டவர்கள் அதற்கு மோதினாரும் ஏதோ நாளைக்கு இன்னைக்கு இஸ்ராயலோட தொடர்பு இருக்கக்கூடிய வயதானவர்கள் மாத்திரமே அந்த பயான் செஞ்சிருப்பாங்க. பாதி கேட்டும் கேட்காம தூக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. எழுச்சி பெற வேண்டிய ஒரு சமூகம் வெளியில பொதுபோக்காக சுத்தி கொண்டிருக்கிறது. மறுமலர்ச்சி அடைய வேண்டிய முஸ்லிம் சமூகம் முக்கிய தினங்களை, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய நாட்களை புறக்கணிச்சு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு மோசமான நிலை இந்த சமூகத்திட்ட இருக்கு. இன்றைக்கு ஒரு வாலிபனை கூப்பிட்டு, எப்ப மெஹராஜ்னா என்னன்னு கேளுங்க, அவங்ககிட்ட ஆன்சர் இருக்காது, தெரியாது. பராத்னா என்னன்னு கேளுங்க, தெரியாது. லைலத்துல் கத்ர் சிறப்பு கேளுங்க, தெரியாது. முஹர்ரத்துல முக்கிய 2 நாளுக்கு தாமே, அது எந்த பேரை கொஞ்சம் சொல்லுப்பா, தெரியாது. ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு நோற்றா என்ன பரக்கத், குடும்பத்துக்கு செலவு செஞ்சா என்ன பரக்கத், என்ன பெரிய பக்கமான விஷயமா? அறவரி அற வார்த்தை தெரியாது. பெருநாளுடைய 2 இரவு ஹயாத்தாக்குனா என்ன சிறப்பு கேளுங்க, தெரியாது. ரமலான்ல கடைசி 10 நாட்கள் விழித்திருந்து தொழுதால் என்ன நன்மை கேளுங்க. இந்த 10 கேள்விக்கும் இன்றைய தலைமுறைக்கு யாருக்குமே பதில் தெரியாது. இது உண்மை, இது நகைப்பு கிடையாது, சத்தியம் இது. ஆனா இன்றைய நடிகர் இன்னைக்கு டேட்டுக்கு எந்த படம் ரிலீஸ் ஆகணும் கேளுங்க, புள்ளி விபரத்தோட சொல்லுவான். 9ஆம் தேதி வர வேண்டிய படம் ஹசரத் இன்னும் வரைக்கும் சென்சார் போர்டு அனுப்பல, எல்லா விலாவரியும் சொல்லுவான். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களுடைய சிறப்புகளை கேளுங்க, முழிப்பான். இந்த மாதிரி சமூகம் இன்னொரு 50 வருஷத்துக்கு உருவாச்சினா இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அந்த ஷரியத்தை யார் பாதுகாப்பது, யார் அதை கடைபிடிப்பது? காலங்கள் போய்கொண்டே இருக்கு. நமக்கு முன்னால் உள்ள முன்னோர்கள் மன்னரைக்கு போயிட்டாங்க, நம்மோடு வாழ்பவர்கள் மன்னரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு நோயில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில பேருக்கு சுகர், சில பேருக்கு பிபி, சில பேருக்கு கொலஸ்ட்ரால், சில பேருக்கு ஹார்ட்ல பிளாக், சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர், சில பேருக்கு லிவர்ல ப்ராப்ளம். ஆளுக்கு ஒரு நோயில மருந்து மாத்திரையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரு எப்ப திடீர் போவாருன்னு தெரியாது. போகும் பொழுது எதையும் கொடுத்துட்டு போக முடியாது. கொடுக்க முடியாத காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு பராத்னா 3 யாசின் ஓதுறோம், மெஹராஜ்னா இப்படி, லைலத்துல் கத்ர்னா இப்படி, ஏதாவது விலாவரியா டீட்டெயில் சொல்ல முடியுமா சக்கராத்துடைய வேலையில? ஆயினும் காலமும் நேரமும் இருக்கும் பொழுதே பயன்படுத்த தவறிய சமூகம் கடைசி காலத்தில் எப்படி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளும்? அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இஸ்லாத்தில முக்கிய தினங்களை ஓரங்கட்டக்கூடிய முஸ்லிம்கள் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு காலம் இருந்தது, முன்னோர்கள் எல்லாம் பள்ளிவாசல பயானுக்கு வந்து உட்காந்துருவாங்க. வீட்டுல போய் மனைவி சோறு போடுவாங்க, கணவருக்கு பரிமாறுவாங்க. கணவருக்கு பரிமாறும் போது நான்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நானெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜும்மால அஜத் இந்த பயான் பண்ணாங்க, மெஹராஜில இந்த சிறப்பு சொன்னாங்க, பராத்துக்கு இந்த சிறப்பு சொன்னாங்கன்னு சொல்லி பெரும்பாலான மனைவிமார்கள் தீட்டுடைய காலங்களில் பள்ளிக்கு வர முடியாது. சப்ஜெக்ட் அன்னைக்கு மைக் இல்ல. அப்ப பள்ளிவாசல் சொல்லப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் தன் மனைவிகளுக்கு சொன்ன காலம் ஒன்று இருந்தது. இன்னைக்கு எல்லாம் மலையேறி போயிடுச்சு. 4 புனல் வச்சு மஹல்லாவுக்கே வாய்க்கிய சத்தம் போட்டு பயான் கேட்டாலும் இவர் 2 பஞ்ச உள்ள வச்சுக்கிட்டு மேற்கொண்டு ப்ளூடூத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு சவுண்டா சினிமா பாட்டு கேட்க முடியுமா அவ்வளவு சவுண்டா கேட்கிறான். ஏன்? மெஹராஜுடைய பயான் என் காதுல விழுந்துடக்கூடாது. நரகத்துல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவாங்க, அப்ப எடுத்து வச்சுக்க 2 பஞ்ச எடுத்து வச்சுக்கோ. மறுமையுடைய பயம், மறுமையுடைய கவலை எதுவும் இல்லாமல் சமூகத்துக்கு போய்விட்டது. அன்பார்ந்தவர்களே, இப்படி காலம் முழுக்க ஒரு சமூகம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களை எல்லா காலமும் புறக்கணிப்பதும், அதை ஓரங்கட்டுவதும், அதை தூக்கி குப்பையில கடாசுவதும் ஒரு மரபாக வைத்திருந்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பின்னால் வர சமூகத்திற்கு என்ன தெரியும்? இதையெல்லாம் உள்வாங்கிதான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட தினங்களை நாம் மதிக்கப்பட வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நபிகளார் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, எல்லா சஹாபிகளும் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிய சொன்னாங்கன்னா உடனே எழுதிப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மட்டும் எழுதவே மாட்டாங்க. கையில பேனாவும் இருக்காது, பேப்பரும் இருக்காது. ஏறக்குறைய 10 லட்சம் ஹதீஸுக்கு மேல அறிவிச்சிருக்கிறாங்க. 10 லட்சம் ஹதீஸ். ஆயிஷா அம்மா 5.5 லட்சம் 2.5 லட்சம் ஹதீஸ். பேனா பேப்பர் இல்ல. ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அச்சு அசல் பெசராம அப்படியே மறு அறிவிப்பில் அபூ ஹுரைரா அறிவிப்பாங்க. ஆனா எழுதினவங்க கூட என்ன செய்வாங்க, 1-2 வார்த்தையை விட்டுருவாங்க.
அபூ ஹுரைரா காதால கேட்ட வார்த்தைய அடுத்த வாட்டி சொல்ல சொன்னாலும் ரசூல் சொன்னதை போன்று சொல்லுவார்கள். அவ்வளவு ஞாபக சக்தி. அபூ ஹுரைரா ஒரு வாட்டி போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அறிவிக்கும் நபிமொழிகளை எல்லாம் நான் மறக்காமல் இருக்க எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு லுங்கிய கீழே விரிச்சு போடுனாங்க. அவர் லுங்கிய கீழே விரிச்சு போட்டார். ரசூலுல்லாஹ் ரெண்டு கையை அந்த லுங்கியில ஏதோ ஒன்று எடுக்கிற மாதிரி பாவனை செய்தார்கள். அபூ ஹுரைராவை அப்படி எடுக்க சொன்னார்கள். எடுத்து அபூ ஹுரைரா கையில ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே கொடுக்கல, ஏதோ ஒன்று எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க. அபூ ஹுரைரா கொடுத்தாங்க. அப்படியே முகத்துல தடவிட்டுனாங்க, தடவுனாங்க. அன்றையிலிருந்து அவர்கள் மறைந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் அபூ ஹுரைரா ரெக்கார்டுல பேனா உள்ள பேப்பர் உள்ள ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை நோட் பண்றது. ரசூல் சொல்வதை அப்படியே கேட்பார்கள், அப்படியே சொல்லுவார்கள். இது சொல்லுவதான நோக்கம் என்ன தெரியுமா? மற்ற சஹாபாக்கள் தான் கேட்பாங்க, இவ்வளவு ஞாபக சக்தி எப்படி உங்களுக்கு? அபூ ஹுரைரா சொன்னார்கள், மற்றவர்கள் எல்லாம் வேலைக்கு போய்விடுவார்கள், நான் மாத்திரம் ரசூலுடைய சபைக்கு சரியாக போய்விடுவேன். எல்லா குடும்பத்தை பாதுகாக்க போய்விடுவார்கள், நான் மாத்திரம் ரசூலுடைய சபைக்கு நேரம் தவறாமல் போய் கலந்து கொள்வேன். இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நாட்களை, ரசூலுடைய சபைகளை தவற விடாத அபூ ஹுரைராவுக்கு ஞாபக சக்தி அதிகமானது காரணம் சபைகளை மதித்தார்கள், சபைகளுக்கு முக்கியத்துவம் தந்தார்கள். ஒரு வரி சபையில் பேசப்பட்டாலும் அதையும் மதித்து அன்றைக்கு அபூ ஹுரைரா கேட்டதின் காரணத்தினால் 10 லட்சம் ஹதீஸுக்கு மேல் அவர்களால் மனனம் செய்து அறிவிக்க முடியுது என்றால், இன்றைக்கு மார்க்க சபைகள் கூடப்படுகின்ற இடங்களில் நம்மில் இஸ்லாமில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு சினிமா 3 மணி நேரம் உட்கார்ந்து பாக்குறோம் உடம்பு வலிக்காம. நீ ஒரு அன்னைக்கு நடுக்கடல்ல நின்று பைத்திய மாதிரி கத்துறோம், 1.5 மணி நேரம் காலு கடுக்க நிக்கிறான், 10 நிமிஷம் பஜர்ல நில்ல பண்ண முடியல. நான் சொல்வதெல்லாம் கசப்பாக இருக்கும், இதுதான் உண்மை. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சிறப்புகளை கேட்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. ஹசன் இப்னு ஹிசான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானாற்ற போய் ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு தர்மம் கொடுத்தாங்க. 2வது வாட்டி ஏதோ கொடுங்கன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் கொடுக்குறேன், இதை நீ ஒழுங்கா பராமரிக்கணும், இதுக்கு பிறகு நீ யார்கிட்டையும் தர்மம் கேட்கக்கூடாது. அப்படி நீ கேட்டால் உனக்கு பரக்கத்து கிடைக்காது, நீ சாப்பிடுவ, சாப்பிட்ட மாதிரி இருக்காது, உனக்கு திருப்தியே இருக்காதுன்னாங்க. ஹசன் ஹிசான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அபூபக்கர் ஆட்சி வந்தது. அபூபக்கர் என்ன கூப்பிட்டு சன்மானம் கொடுத்தாங்க, வாங்க மாட்டேன்ட்டேன். உமருடைய ஆட்சி வந்தது, கூப்பிட்டு சன்மானம் கொடுத்தாங்க, நான் வாங்க மாட்டேன்னு. அபூபக்கர் உமரும் கேட்டாங்க, ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு அரசர் கூப்பிட்டு சன்மானம் தருகிறோம், அதை வேண்டாம் என்று மறுக்கிறீர்களே. ஹசன் ஹிசான் சொன்னார்கள், ரசூல் என்னிடத்தில் ஒரு உறுதிமொழி வாங்கினார்கள், எனக்கு பின்னால் நீ யாரிடத்திலும் கையேந்த கூடாது, மேலிருக்கும் கை கீழிருக்கும் கை மேலிருக்கும் கையை விட சிறந்தது என்று ரசூல் அன்னைக்கு சொன்ன அந்த உறுதிமொழியை என் வாழ்நாள் முழுக்க நான் கடைபிடிக்க என்று உறுதி எடுத்தேன். அதனால் எனக்கு யாரிடத்திலும் எந்த சன்மானமும் தேவையில்லை என்று சொல்லி தன்னை தேடி வரக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் துச்சமாக தூக்கி கருதினார்கள். இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சபையை மதித்ததால், ரசூல் சொன்ன அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்ததால் தான் இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் அவர்களால் வாழ முடிந்தது. அப்படிப்பட்ட கொள்கையில் நாம் வாழ வேண்டும் என்றால் வருஷத்துக்கு 365 நாள் ஒரு 10 நாள் மட்டும் செலவு பண்ணுங்க. அதுவும் தொடர்ச்சியா கிடையாது. ஜனவரி ஃபுல்லா உட்காந்து பயான்கள் எங்கேயாவது பள்ளிவாசல் ஏலான் பண்றாங்களா? இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லா பயான் எங்கேயாவது சொல்றாங்களா? ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அந்த அடிப்படையில இன்றைக்கு ரஜபுடைய பிறை 27 மகரிபுக்கு பிறக்குது. நமது பள்ளியில பயான் வச்சிருக்கிறாங்க. ஜும்மாக்கு பிறகு ஏலான் செய்வோம், பார்க்கலாம் எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க. உண்மையிலே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வைத்தாலே வாயால போதுன்னா கண்டிப்பா சபைக்கு என்னாலே வர முடியாது. அது தங்கடம். எந்த வியாதியும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்தால் இன்றைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் தள்ளி போடுங்க. மெஹராஜ்னா என்ன, கொஞ்சம் விலாவரியா நமக்கு பயான் சொல்லுவாங்க, அதை அப்படியே செவிமடுத்து பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌஃபீக்கை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு